அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது, நாளைய ஜும்மா நாளில் நாம் பல நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய துஆக்கள் கபூலாக்கக்கூடிய ஒரு சிறந்த அமலை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். நிறைய கஷ்டங்கள் கவலைகள் நிறைந்தவர்கள் இந்த அமலை செய்தோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய கஷ்டத்தை, கவலைகளை, கண்ணீரை துடைப்பான். நாம் அனைவரும் ஒரு சிறப்பான நாளை அடையப் போகின்றோம். அதாவது நம்முடைய துஆக்கள் கபூலாகக்கூடிய நேரம் ஒன்று இருக்கக்கூடிய சிறந்த ஒரு நாளில் இருக்கின்றோம். அதுவும் இந்த ரமலான் மாதத்தினுடைய ஜும்மா தினம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு நாள் எப்படியானதாக இருக்கின்றது என்றால், நம்முடைய அமல்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நாள், இன்னும் அமல்களின் மூலம் சிறப்பிக்கக்கூடிய சிறந்த நாள். இதனை நாம் ஒரு சிறிய பெருநாளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் கூறக்கூடிய ஸலவாத்துக்கள் சமர்ப்பிக்கப்படக்கூடிய நாள். இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவுடைய நாளில் நாம் அதிகமாக ஸலவாத்து ஓத வேண்டும். நம்மில் பலர் கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீரோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் அதனையும் அறியக்கூடியவனாகத்தான் இருக்கின்றான். அதாவது இந்த ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கின்றது. இந்த ஒரு நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய துஆக்கள் கபூலாகின்றது. மேலும் ஸலவாத்துக்கள் நபி அவர்களுக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றது. துஆக்கள் ஏற்கப்பட இந்த ஒரு அமலை இன்ஷா அல்லாஹ் நியத்து வைத்து ஜும்மா நாள் முடிய முன்னுமே அல்லாஹ் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவான். அப்படியான அந்த அமல் என்ன என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். இந்த வெள்ளிக்கிழமை மிகச் சிறப்பான ஒரு நாள். நம்முடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நாள். இதுவே நமக்கு பெரிய ஒரு நிஹ்மத். முதலாவது விடயம், நாம் அல்லாஹ்வை புகழ வேண்டும். ஆண்களாக இருந்தால் ஜும்மா தொழுகையை முடித்துவிட்டு பள்ளி வாயிலில் அமர்ந்து கூட இந்த அமலை செய்யலாம். அல்லது பெண்களாக இருந்தால் லுஹர் தொழுகையை தொழுதுவிட்டு ஒரே அமர்வில் அமர்ந்து இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை செய்ய வேண்டும். அதாவது அல்லாஹ்வை புகழும் விதமாக அல்லாஹ்வினுடைய இஸ்முகளை நீங்கள் திக்ர் செய்தாலும் சரி, அல்லது அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகளில் உங்களுக்கு எது இலகுவாக இருக்கின்றதோ அதை நீங்கள் திக்ர் செய்தாலும் சரி. ஆனால் நாம் இந்த அமலில் அல்லாஹ்வின் இஸ்மை தான் எடுத்து ஓதப் போகின்றோம். யா ஹய்யு யா கையூம், என்றும் நிலைத்திருப்பவனே, நித்திய ஜீவனே, உயிருள்ளவனே, என்றும் நிலைத்திருப்பவனே என்று பொருள் கொண்ட இந்த யா ஹய்யு யா கையூம் எனும் அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அதாவது இஸ்மே ஆசம் என்று கூறக்கூடிய இந்த ஒரு இஸ்மை தான் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் குறிப்பிட்ட முறையில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உங்களால் முடியுமான அளவுக்கு நீங்கள் குறைந்தபட்சமாக 11 முறை அல்லது 21 முறை அல்லது 100 முறை நியத்து வைத்து ஓதுங்கள். இரண்டாவது விடயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஓதுவது. ஸலவாத்து எனும் போது நாம் அத்தஹியாத்தில் ஓதும் தரூதி இப்ராஹிம் ஸலவாத்து, இது மிகவும் பெரிதாக இருக்கின்றது என்று கூறுபவர்கள் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனும் சிறிய ஸலவாத்தை 100 முறை ஓதிக்கொள்ளுங்கள். மிக மிக இலகுவான ஸலவாத்து. இதில் நாம் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், நாம் எம்முடைய கஷ்டங்களை எம்முடைய இறைவன் நீக்குவான் எனும் முழு நம்பிக்கையுடன் இந்த அமலை நீங்கள் செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த ஜும்மாவுடைய நாள் முடியும் முன்னே அல்லாஹ் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். எந்த விடயத்தை நினைத்து
கண்ணீரோடு நாம் தினமும் துஆ செய்து கொண்டிருக்கின்றோமோ, அல்லாஹ் அந்த கண்ணீரை துடைத்து நம்முடைய துஆக்களை கபூல் செய்வான். இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையுடன் இந்த ஒரு அமலை செய்யுங்கள். அடுத்ததாக ஒரு சிறிய துஆ. இதனை 100 முறை ஓதி இந்த ஒரு அமலை நீங்கள் முடிக்கப் போகின்றீர்கள். இது சிறிய துஆ தானே என்று நினைக்காதீர்கள். இந்த ஒரு துஆ முஸ்லிம் ஹதீஸ் கிரந்தத்தில் பதியப்பட்டுள்ள ஒரு துஆ. ஆகவே இந்த சிறிய துஆ மிக மிக ஆதாரபூர்வமான ஒரு துஆ. ஒரு சிலருக்கு இந்த துஆ தெரியலாம், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இதனுடைய பொருளை நாம் கேட்டுவிட்டோம் என்றால் ஆச்சரியப்படுவோம். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருளை கொண்ட ஒரு சிறந்த துஆ. அந்த துஆ என்னவென்றால், யாதல் ஜலாலி வல் இக்ராம், மகத்துவமும் கண்ணியமும் பொருந்தியவனே என்று அல்லாஹ்வை அழைத்து கேட்கக்கூடிய துஆக்கள் கபூலாகின்றது. அல்லாஹ் அந்த துஆக்களை மறுக்கவே மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவே இந்த துஆவில் மகத்துவமும் கண்ணியமும் உடையவனே என்று இந்த துஆவில் இடம்பெற்றுள்ளது. ஆகவே நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களை நிறைவேற்றி தருவான். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துஆவை குறைந்தபட்சமாக 33 முறை ஓதுங்கள், அல்லது 41 முறை நியத்து வைத்து உங்களால் முடியுமான அளவுக்கு ஓதுங்கள். ஏனென்றால் சிறிய துஆ அதிகமாகவே ஓதலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மா நாளின் பரக்கத்தால் நம் அனைவருடைய தேவைகளையும் நிறைவேற்றுவானாக. ஆமீன். முதலாவது விடயம், அல்லாஹ்வை புகழும் விதமாக யா ஹய்யு யா கையூம் என்பதை 100 முறை கூறுகின்றோம். இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறுகின்றோம். அதன் பிறகு இந்த துஆவை 33 முறை குறைந்தபட்சமாக ஓதுங்கள். இவ்வாறு ஓதி முடித்துவிட்டு அல்லாஹ் அக்பர் என்று சஜிதாவுக்கு சென்று உங்களுடைய தேவைகளை கேளுங்கள். ஏனென்றால் அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய இடம் சஜிதா. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவுடைய நாளிலே, இந்த ரமலானுடைய மாதத்திலே எங்களுடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் எனும் முழுமையான நம்பிக்கையுடன் துஆ கேளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்முடைய தேவைகளை வெகு விரைவாக நிறைவேற்றி தருவானாக. ஆமீன். இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு பதிவில் சந்திப்போம். ரமலான் மாத வினாவிடை போட்டியின் இன்றைய 9வது வினா. ஹுனைன் போரின் போது முஸ்லிம்கள் தங்கள் எண்ணிக்கையை பார்த்து பெருமை பாடினார்கள் என்று அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த சூராவின் பெயர் என்ன? அந்த வசன எண் என்ன? பதிலை கமெண்டில் பதிவு செய்யும் போது உங்களுடைய பெயர் மற்றும் முகவரி மற்றும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சரியான பதிலுடன் பதிவு செய்யுங்கள். நாளைய தினம் சரியான பதில் வாட்ஸ்அப் குரூப்பில் அறிவிக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். இப்போட்டியில் சிறந்த முறையில் பங்கு பற்றி நீங்களும் வெற்றியாளர்களாக மாற, ஈமானை வளர்த்து கொள்ள அனைவருக்கும் வாழ்த்துக்களை நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனலிலூடாக தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.